பொறாமையினுடைய குணம் அந்த 10 பேர்ல ஆலோசனையாக மாறி அதை ஷைத்தான் எப்படி அவர் அந்த அந்த சகோதரர்களை ஆழமாக வன்மமாக சிந்திக்க வைத்து இவ்வளவு பெரிய ஒரு தவறு நடப்பதற்கு ஒரு காரணமாக ஆக்கி வச்சான். அல்லாஹ் சொன்னா அன்னல்லாஹ லா யஹ்தி கைதல் காயினீன். யூசுப் நபியினுடைய திருப்பத்தையே அல்லாஹ் இங்கதான் சொல்றான். அவங்களுடைய வாழ்க்கையிலே திருப்பம் ஏற்பட்டது இங்கதான். இவ்வளவு சதி செஞ்சு இந்த பொறாமையினால கொண்டுட்டு போய் கிணத்துல தூக்கி போட்டு இவங்க வந்துட்டாங்க. வந்து தம்பி இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தியும் தந்தையிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவர்களுக்கு நம்பிக்கை இவங்க மேல இல்ல. இவங்க சொன்னதை அவங்க ஏற்றுக்கொள்ளல. என்னமோ நடந்திருக்குங்கக்கூடிய சந்தேகத்துல அவங்க இருக்கிறாங்க. இதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான் அன்னல்லாஹ லா யஹ்தி கைதல் காயினீன். நிச்சயமாக அல்லாஹ் பொறாமைப்படக்கூடிய அந்த பொறாமைவாதிகளுடைய சதியையும் துரோகிகளுடைய சதியை நடைபெற விடவே மாட்டான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காண்கிறான். யூசுப் நபி காப்பாற்றப்பட்டாங்க. யூசுப் நபி கிணத்திலிருந்து காப்பாற்றப்பட்டாங்க. மிஸ்ர் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் என்ன செய்யறாரு, யூசுப் நபிய விலை கொடுத்து வாங்குகிறாரு. வாங்கிட்டு போய் தன்னுடைய மனைவிட்ட சொல்றாரு, இந்த புள்ளைய ரொம்ப கண்ணியமா நீ வளர்க்கணும், இந்த புள்ளைய ரொம்ப உயர்வா நீ வளர்க்கணும்னு சொல்லி வேறு ஒரு கணவன் வேறு ஒரு பெற்றோர்கள்ட்ட அவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே படிப்படியா முன்னேறி அது ஒரு பெரிய வரலாறாக அமையுது. இறுதியாக அவங்க ஜெயிலுக்கெல்லாம் போறாங்க. அழகுல ரொம்ப சிறந்தவங்க. அந்த அழகை அவங்களுக்கு ஆபத்தாக முடியுது. அந்த ராணி இவங்க மேல ஆசைப்படுறா. ஆனாலும் இவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வை பயந்து ஓடி ஒதுங்கினாங்க. விபச்சாரம் செய்வதற்கு ஏதாவது ஒரு பெண் அழைப்பு கொடுக்க மாட்டாளா என்று ஏங்கக்கூடிய அந்த வாலிப இளைஞர்களுக்கு மத்தியில ஒரு வாலிப வயதுல ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு கண் அசைவு கொடுத்தா போதும் ஏதாவது ஒரு பெண்ணோடு உறவு கொள்வதற்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த வாலிப வயதுல அந்த நாட்டையே ஆட்சி செய்யக்கூடிய அரசனுடைய மனைவி அவ எப்படி இருப்பா, என்ன அழகா இருப்பா. அவ கூப்பிடுறா யூசுப் நபிய, வா என் கூட வந்து இரு, என் கூட வந்து உறவு வச்சுக்க, உனக்கு நான் எல்லாமே தரேன், பணம் காசு பதவி அந்தஸ்து பொண்ணு பொருள் எல்லாம் தரேன், எனக்கு என் கூட வந்து நீ இரின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போய் தன்னை வற்புறுத்தி, யாரு, ஒரு ராணி, ஒரு மகாராணி, ஒரு அழகி வற்புறுத்தி தன்னோடு உறவு கொள்ள வேண்டும் என்பதாக வற்புறுத்தக்கூடிய அந்த நேரத்துல கால மகாதல்லா என்பதாக சப்தமிட்டவர்களாக அந்த அறையை விட்டு அவர்கள் ஓடி வந்தார்கள் என்பதாக யூசுப் நபியினுடைய வரலாறு பதிவு செய்யப்படுது. அவங்க ஓடி வரும்போது யூசுஃபுடைய வயது என்ன தெரியுமா சகோதரர்களே, 27 வயதுல ஒரு இளைஞன், ஒரு வாலிபன், ஒரு பெண், அதுவும் அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மகாராணி அழகி, என் கூட வந்து நீ இரு என்பதாக சொல்லும் பொழுது அவளை தட்டி விட்டு ஓடி வர்றாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஈமான் அதுல இருந்திருக்குங்கிறத நம்ம சிந்திக்கணும். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான்.